நீ மட்டும் என் கூட வா. பாத்துமா. ஓமா. அம்மா போ போ. மா, இப்போ எதுக்குமா இந்த ரூமுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது பிரச்சனையாமா? பிரச்சனைதான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். மா, என்ன கேட்கணுமோ கேளுங்கம்மா. உன்னையும் என்னையும் தவிர இந்த ரூமுக்குள்ள வேற யாரையுமே நான் இது வரைக்கும் வரவிட்டது கிடையாது. ஏன், உன்னோட அப்பாவே இந்த ரூமுக்குள்ள வந்தது கிடையாது. உனக்கு தெரியும்ல? மா, எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுமா. ஆ. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆசை ஆசையா நான் உனக்கு பார்த்து பார்த்து வாங்கின பொருள் தான் இந்த ரூமுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க மத்தவங்களுக்கு இது வெறும் பொருளாதான் தெரியும். ஆனா எனக்கு இது வெறும் பொருள் இல்ல புனிதா. என்னடா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தோணலாம். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆனா இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. முதல்ல என் அம்மா அப்படின்னு உரிமையா கூப்பிட்டது நீதான். அந்த நிமிஷத்துல இருந்து நீதான், நீ மட்டும்தான் உலகமா இருந்துகிட்டு இருக்க. மா, எனக்கு தெரியுமா. எனக்கும் நீங்க தாமா உலகம். அப்படிதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை வேற யாரும் பங்கு போட்டுற கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பங்கு போடவும் நான் விட மாட்டேன். உனக்கும் எனக்கும் நடுவுல வேற யாருமே வரக்கூடாது. புரியுதா புனிதா? மா, இப்போவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் செய்ய மாட்டேம்மா. மா, என்ன நடந்துச்சு இப்பவாது சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. உனக்கு நான், எனக்கு நீ, அப்படி புடவை செலக்ட் பண்றது தானே வழக்கம். ஆமாமா. இன்னைக்கு ஜவுளி கடையில அதான் நடந்ததா புனிதா? சொல்லுமா. இன்னைக்கு அம்மா சொன்ன புடவையை நீ எடுத்துக்கல? சரி, நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச புடவை அவளாவே எடுத்துக்கிட்டான்னு அவ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நான் சமாதானம் ஆயிட்டேன். ஆனா உண்மையில அந்த கடையில உனக்கு பிடிச்ச புடவையை தான் நீ எடுத்துக்கிட்டியாமா? அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லு புனிதா. ஏன் அமைதியா இருக்க? சரி, அம்மா நேரடியாவே கேக்குறேன். நீயா புடவைய செலக்ட் பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி அந்த புடவைய எடுத்தியா? புனிதா, இவ்ளோ நேரம் என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியேம்மா. அம்மா இப்ப உன்னை கேள்வி கேக்குறேன், சொல்லு. என்ன புனிதா அமைதியா இருக்க? என்னடா, அம்மாக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வந்ததுன்னு யோசிக்கிறியா? மா, ப்ளீஸ்மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மாக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். ஏன் புனிதா, ஏன் புனிதாவா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும். புனிதா, நீ வாங்கின புடவைய யாரு செலக்ட் பண்ணி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிருங்கம்மா. இன்னைக்கு ஜவுளி கடைக்கு கபிலனும் வந்திருந்தாருமா. மா, அப்படி பாக்காதீங்கம்மா. நான் சொல்லலாம் கபிலன் அங்க வரலம்மா. கபிலன் அவர் தங்கச்சிக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் அங்க சும்மா வந்திருந்தாருமா. வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்பதான்
நானே கபிலன் அங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேம்மா. இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அம்மா உனக்கு ஒரு புடவை அப்படி எடுத்து கொடுத்து அது உனக்கு பிடிக்காம நீ வேற வாங்கியிருந்தா கூட அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கிட்டா அப்படி நான் என்ன சமாதானப்படுத்தியிருப்பேன். ஆனா அந்த கபிலன் அவன் சொல்லி நீ இந்த புடவைய வாங்கியிருக்க. நான் ஒரு லூசு. எனக்கு அது தெரியாம நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு புடவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா? அம்மா, லூசுனா. கபிலன் கடைக்கு வந்ததும் நான் புடவை செலக்ட் பண்ணும்போது அவர் அங்க வந்து நின்னதும் தற்செயலா நடந்துச்சுமா. ப்ளீஸ்மா. ஆனா அது உங்களை இவ்ளோ காயப்படுத்தோன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. மாமா என்ன மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ்மா. நீங்க இப்பவே என் கூட வாங்க. நம்ம உடனே அந்த கடைக்கு போய் புடவையை மாத்திட்டு வந்துடலாம். வேற வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கம்மா. உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே எனக்கு வேண்டாம். மாத்திடுறேம்மா அத. வாங்கம்மா. இப்படி அழாதீங்கம்மா. உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லம்மா. இனியும் செய்ய மாட்டேம்மா. என்ன மீறி நான் செஞ்ச விஷயத்துக்கு நானே பரிகாரம் பண்றேம்மா. மாமா ப்ளீஸ்மா. இதனால நீங்க எவ்வளவு காயப்பட்டிருந்தா மயங்கி விழுந்திருப்பீங்கம்மா. உடனே வாங்கம்மா. அங்க போய் நீங்க எடுத்து கொடுத்த புடவையை மாத்திட்டு வந்துடலாமா? மாமா சாரிம்மா. ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. சாரிம்மா. மாமா ப்ளீஸ்மா. இனிமே நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நான் உங்க பொண்ணுமா. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என் பொண்ணு நாம அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த புடவையை மாத்திட்டு வந்துடலாம். புடவையை மாத்திட்டு வந்துடலாம். போலாம். சரி வா. பாலா, நம்ம பிளான் நல்லா ஒர்க் ஆகுது போல. கபிலனை கண்டாவே அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அக்கா எப்படி ஒரு வேலைய பண்ணா அது சரியா? நீயே சொல்லு. ஏய் பாலா பாலா, அத்தை வராங்க. மரகதம், என்னாச்சுமா? புனிதா கிட்ட என்ன சொன்ன? புனிதா, நீயாவது சொல்லுமா. எதுக்கு உன்னை அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போன? சொல்லுமா.